நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிகவும் அதிசக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு வசிய மை. இதை எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னு, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இல்லை மனைவிக்கு எனக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாறிட்டு இருக்காங்க, இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து சதா எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருக்குது, ஒருத்தர் பார்த்தாலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது சாமி. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் என்னென்னமோ செஞ்சு தர்றாங்க, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி விஷயத்துக்கு பலவிதமான முறைகள் சித்திரவதைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா வசியமை மூலியமாக செய்யக்கூடிய ஒரு வசிய பிரயோகம் சொல்லி நம்ம சொல்லலாம், சரிங்களா? இது நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே பலம் தரும் சொல்லி சித்திரவதைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புற்றலை கையான் மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அந்த மூலிகையினுடைய நல்ல இலைகளாக பார்த்து நீங்கள் பறிச்சுக்கணும், சரிங்களா? பறித்து அதில் சாறு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். சாரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அது கூட வெள்ளெருக்கனுடைய பால், சரிங்களா? வெள்ளெருக்கன் மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த இலையை நீங்கள் உடைச்சிங்கன்னா பால் மாதிரி வரும். அந்த பால் சிறிதளவு சேர்த்து இரண்டையும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா அது கூட அஞ்சனக்கல், சரிங்களா? அஞ்சனக்கல்லும் சேர்த்து நல்லா இடித்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கணும், சரிங்களா? மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி செய்து வச்சு அதே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மண் அகல் விளக்கில், நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கில் நல்லா தடவி விட்டணும். உள்ளுக்குள்ளே தடவி விட்டுட்டு அதற்குள்ளே காராம்பசு நெய் விட்டு தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றி அதற்கு மேலே ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டியை கவுத்துன மாதிரி வச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த கறி போய் அந்த ஆணைக்கண் பட்ட சட்டியில் நல்லா படணும். அப்போ நல்லா நீங்கள் எரிய விட்டுறணும், சரிங்களா? நல்லா எரிய விட்டதுக்கப்புறம் அதனுடைய கறியெல்லாம் பூரா நல்லா அதில் போய் பட்டுரும். பட்டதுக்கப்புறம் அதில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கறி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வலிச்சு எடுத்து அது கூட அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதம் வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறீங்க. நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சிடணும். வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரம் உச்சாடனம் கொடுக்கணும். இதே இப்போ நீங்கள் அமாவாசை நாளன்னைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூஜைகள் செய்து எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ நீங்கள் இட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கண்ட கணவனோ அல்லது மனைவியோ வசியமாகி உங்கள் மேலே அதிகப்படியான ஒரு மோனத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்திரவதைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.